இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமாக ரீல்ஸ் போட்டு புகழ் பெற்ற மணிகண்டன் இப்போ தனலட்சுமி இப்படி என்று பல யூடியூபர்களும் ரீல்ஸ் போடுகின்ற இன்ஸ்டாகிராம் பிரபலங்களும் நமக்கு நிறைய பேசி இருக்கிறோம். அதே போல மணிக்கணியை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். மணி எப்படி இருக்கிறார், கனி எப்படி இருக்கிறார், அதை பற்றி நமக்கு இப்போது பேச வேண்டாம். மணிக்கணி பிரிந்து சில வருடங்கள் ஆயிட்டார். கனிக்கு அவருடைய பாட்டுக்கு ரீல்ஸ் போடுறார், மணி அவருக்கு பாட்டுக்கு அவருடைய விஷயத்தை பண்ணிட்டே போகிறார். இப்போ உள்ள சில விஷயங்களை பார்க்கும்போது மணிக்கு என்ன தோணி இருக்கிறான்னா, நமக்கு ஏன் இப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையும் நமக்கு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை நமக்கு நடத்திட்டே போயிருக்கணும் அப்படி என்று இப்போ தனமென்ற ஒரு பெண்ணை அவரை காதலித்து திருமணம் செய்ய போகிறார். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. இது என்கேஜ்மெண்ட் தவறானதுதான் அல்லது இது ஒரு சரியான முடிவை மணி எடுத்திருக்கிறார் தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். மணிக்கணியை பற்றி நமக்கு ஏற்கனவே பேசிவிட்டோம். அவங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அவர்களுக்கும் தனித்தனிப்பட்ட விதங்களாக போய்கொண்டிருக்க ரூட்டாக இருக்கிறது. இருந்தாலும் இப்போது மணியை பற்றி இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்ல மணி எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவா அப்படி என்று நம்மளால் சொல்ல முடிகிறது. ஆனாலும் அவருடைய முடிவு சரியான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் மணியை கொஞ்சம் போல நமக்கு தெரிந்த அளவிற்கு லேசாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா மணி போற ரூட் ரொம்ப கரெக்டான ரூட்டு போல் தான் இருக்கு. மணி நிச்சயமாக ஒரு பாவம். ஒரு ஆண்களுக்கு ஒரு ஆண்கள் சப்போர்ட் கொடுக்கறான்னு நினைக்காதீங்க. மணி நிச்சயமாக ஒரு அப்பட்டமான ஒரு மனிதர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் போது பல விஷயங்கள் இப்போது காதல்ல தோல்வி அடைஞ்சோ இல்லது லவ்ல சில பிரச்சனைகள் உருவாகியோ கல்யாணம் பண்ணி சில பிரச்சனைகள் உருவாகி எத்தனையோ தற்கொலை பண்ணி அவங்களோட முடிவை தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டு போய்கிற காலங்களா இருக்கிறது. ஆனா கனியை மணி ரொம்ப ஒரு சின்சியராக ஒன்று எடுத்துக்கலன்னு தான் நமக்கு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. அந்த விஷயத்தெல்லாம் அப்புறமாக நினைச்சுதான் இப்போ சம்பவங்கள் அவர் பண்ணியிருக்கிறார். அதாவது தனத்தை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. மேரேஜ் கூடிய சீக்கிரம் நடக்க போகிறது. இதை பற்றி இப்போ மக்களுடைய கருத்துக்கள் என்னன்னா, ஏன்பா ஒரு வாழ்க்கையை இப்படி இதாக்கிட்டு இப்ப அடுத்த ஒரு வாழ்க்கையில ஈடுபடுறப்பா, இது நியாயமானு எல்லாம் கேட்கறாங்க. நிச்சயமாக நியாயம்தான். ஏன்னா எப்பவுமே நமக்கு தனிமையாக இருக்க முடியாது. அதற்காக ஒருத்திக்காக ஒருவன் வாழ முடியாது. அந்த ஒருத்தி நமக்கு முழுமையான வாழ்க்கையை கொடுத்தாதான் நிச்சயமாக வாழ முடியும் என்பது எல்லா மனிதர்களுக்கும் தோணக்கூடியதுதான். மணிக்கும் தோன்றியிருக்கிறார். இந்த வாழ்க்கை நிச்சயம் அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா தான் நான் எடுத்துக்கொள்வேன். எந்த வீடியோலையும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, எந்த வீடியோலையும் அவர் சிஸ்டர் என்று நம்ம தனத்தை ப்ரொபோட் பண்ணதே கிடையாது. அவங்களுடைய ரொமான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நானே நினைச்சது உண்டு, இவங்க 2 பேர் தான் பின்னால ஒரு ஜோடியாக சேரப்போறாங்க. நான் நினைச்சது தான் இப்போ நடந்திருக்கிறது. நிச்சயமாக மணி எடுத்திருக்க முடிவு கரெக்டான முடிவு தான். ஆனா இந்த முடிவுக்குள்ள கனியால ஒண்ணுமே பண்ண முடியலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கனியும் மணிக்குள்ள திருமணத்துக்கு எந்த விதமான சாட்சிகள் ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. இந்த திருமணம் சர்டிபிகேட் அவங்களுக்கு கிடையாது. திருமணம் ரெஜிஸ்டர் மேரேஜே அவங்களுக்கு கிடையாது. எதுவுமே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டான ஒரு விஷயங்கள் கிடையாது. கோயில்ல திருமணம் செஞ்சு வீட்டிலே நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு எந்த விதமான சர்டிபிகேட் கிடையாதனால இந்த விஷயத்துல கனி இறங்கி டிரைவர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணியால அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அடுத்த வாழ்க்கைக்கு நமக்கு பயணிக்கும். இது எல்லாருக்குமே ஒரு ஊடுதலா இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கையானா அடுத்தடுத்த படிக்கு நமக்கு போயிட்டே இருக்கணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறோன்னு தான் பார்ப்போம். ஆனா வாழ்க்கைகள் சில கட்டங்கள் நமக்கு சில விஷயங்களை கொடுக்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது அதால் மணியால அதை நிம்மதியோட தான் வாழ முடிகிறது. ஆனாலும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்களை நமக்கு பார்க்கும்போது சிலவங்க எதிர்முறைவாக மணிக்கு கமெண்ட்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் என்னால எதிர்க்க முடிகிறது. அதை நமக்கு பாசிட்டிவ் எடுத்து மணி பயணிக்கிறதை பார்க்கும்போது நிச்சயமாக மணி பார்த்து பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த உலகத்துல அவமானங்களை நமக்கு சந்திச்சு நிறைவேறி என்னவோ எல்லாம் பண்றாங்க. ஆனா அதையெல்லாம் பண்ணிக்காம மணி அவருடைய ரூட்டுக்கு தனியான ஒரு பாதை அமைச்சு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறார் என்றால் அது நிச்சயம் ஒரு இதா இருக்கிறது. அதற்காக தனம் வந்தவரைதான் கனியும் மணியும் பிரிஞ்சாங்கன்னு சில ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் தவறானது. தனம் எப்ப வந்தாங்க, கனிமணி பிரிஞ்சு 1 வருடம் கழிந்த பிறகுதான் தனமே மணியோட சாய்ண்டாவே தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த மணியை பத்திய
தனத்தை பத்தி எதுவுமே அவங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த ரீல்ஸ் மூலமாக தனம் பார்த்திருக்கலாம். அப்படித்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர மணி தனத்துக்குள்ள ஒரு அறிமுகமே கிடையாது. அதற்காக தனத்துக்கும் மணிக்கும் உள்ள உறவுக்கு கனி வாழ்க்கை பிரிஞ்சு போனானே நீங்க சொன்னா அது நிச்சயமாக நம்பும்படியாக இல்லை. அது நம்பவும் கூடாது. அது பொய்யான ஒரு கருத்து. இப்போ மணியும் தனம் இவங்க 2 பேரும் நல்லபடியாக நீரோடியாக வாழ வேண்டும். அதுதான் நம்மளுடைய முக்கியம். நான் ஒரு கனியை பிடிக்கும், மணியை பிடிக்கும். இருந்தாலும் உண்மை, நியாயம் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல பார்க்கும்போது மணியிடம் நியாயம் இருக்கிறது. அதை மணிக்காக வேண்டி அவருடைய தம்பி பிரதருடைய வாழ்க்கையும் ரொம்ப பிரிஞ்சிருக்கு, சீரழிஞ்சிருக்கான்னு நம்ம சொல்லலாம். ஆனா மணி பிரிவதற்கும் தம்பியும் ஒரு காரணமாக இருக்கிறார். ஏன்னா மணிக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்ததும் எல்லாமே தம்பியும் உண்டு. அதனால மணியுடைய ஒரு இதை வச்சு தம்பி புரிஞ்சு கொள்வாரு. தம்பி புரிஞ்சு கொண்டுதான் மணிக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கிறாரு. ஏன்னா அண்ணன் மேல எந்த விதமான தவறும் கிடையாது. அவர் எப்படி போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லி அவரும் ஒரு வீடியோவை பதிவு செய்து போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக உண்மை எப்படி இருக்கிறதுன்னு நமக்கு தெரிகிறது. தெரிந்தவங்களுக்கு தெரியட்டும், தெரியாதவங்க அப்படியே பேசிட்டே இருக்கட்டும். மணி ப்ரோ, நீங்க உங்க ரூட்டுக்கு சரியான ஒரு ரூட்டுக்கு தான் போறேன்னு எனக்கு தோணுது. அந்த ரூட்டு சரியான ஒரு பாதை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். நாளைக்கு நீங்க இப்படி அல்ல இப்படி வர போறீங்கன்னு எனக்கு தெரிகிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சா சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மணிக்காக இந்த வீடியோவை பதிவு பண்றதுக்காக மணி ரசிகர்களுக்கு நன்றி, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியா